ஆசு சொன்ன மாதிரி நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு நம்ம வேலையை பார்த்துருந்துருக்கலாம். இப்ப பாரு தேனிட்ட கடி வாங்கிக்கிட்டு மூஞ்ச வெளியே காட்ட முடியாம கிடக்கேன். என் மூஞ்சிய கண்ணாடியில என்னால பார்க்க முடியல. கடவுளே எப்பதான் இது சரியாகுமோ தெரியலையே. ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்குதே, எங்க தொட்டாலும் வலிக்குதே. என்னல சங்கரே கியாமியான்னு கத்திக்கிட்டு கிடக்க, என்னாச்சு? ஐயோ பாஸ் வின்னு வலிக்குது பாஸ், முடியல. மாத்திரை போட்டியா? இல்ல பாஸ், இனிமேதான் பாஸ் போடணும். டைமுக்கு மாத்திரையை போட, அப்பதான் சரியாகும். நான் எத்தனை முறை சொன்னேன், கேட்டியா என் பேச்ச? கேட்காம அந்த பிள்ளை பின்னாடி அலைஞ்சல்ல, உனக்கு தேவைதாம்ல. அவன் நல்லா உன்னைய தேனிட்ட கடி வாங்க வச்சுட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. மருத்துவ செலவுக்கு காசு தாரே என்ன, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒரு செலவுக்கும் ஒரு பைசா தரல. எனக்கு தெரியாதா அவளை பத்தி? அவ அம்மா ஒரு கஞ்ச பிசினாரு, அவன் அப்பே ஒரு பிசினாரி பைய, பிச்சைக்கார பைய. ஒன்னத்துக்கும் ஒன்னும் நீட்டம்டானுவேன். வேற மோகமட்டம் எப்படி இருப்பா? அம்மன் சொல்லிக்கு பிரோஜனம் இல்ல. நம்ம கை காசை போட்டு உனக்கு ஆஸ்பத்திரி செலவு பார்த்துட்டு போட்டுட்டு டக்கே. தேவையால இது நமக்கெல்லாம்? உனக்கு பொம்பளை சோக்கு கேக்குது, என்ன பொம்பளை சோக்கு? பாஸ் நீங்க வேற வெந்த புண்ணுல வேலை பார்த்தாதீங்க பாஸ். சரி ரெஸ்ட் எடு, நான் பக்கத்துல கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சரி பாஸ், போயிட்டு வாங்க. தேவையில்லாம பொம்பளை பிள்ளை சொல்லிட்டு மரத்துல ஏறி கீழே உளுந்து பாடு பார்த்துட்டு டக்கை இவனுக்கு தியானிட்ட கடி வாங்கிட்டு கிடக்காம பாறான். ரோஸ் ஒரு நிமிஷம் நில்லு. என்ன ஐசு? ஆமா, நம்ம இப்ப எங்க போறோம்? நீ எதுக்கு இப்ப உங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சி இப்ப இந்த காசை வாங்கிட்டு வர? எதுவுமே சொல்லாம வான்னு கூட்டிட்டு போயிட்டே இருக்க. எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க போறேன்னு முத சொல்லு எனக்கு. ஐயோ சத்தமா பேசாத ஐசு. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? எதுக்கு இப்ப இந்த காசு உனக்கு? அது ஒன்றும் இல்லை, அதான் அன்றைக்கி சொன்னேன்ல, அந்த வேலை செய்கிற ஆளுக்கு தேனி கொட்டி மூஞ்செல்லாம் வெங்கி போச்சு, ஆஸ்பத்திரி செலவுக்கு கூட இருக்கவர் காசு கேட்டாருன்னு. ஆமா, அதான் அந்த காசை கொடுத்துட்டு அந்த ஆளுக்கு இப்போ எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வரலான்னு போகிறேன். அதுக்கு தான் உங்களையும் துணைக்கு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கேன். அடி பாவி, அந்த திருட்டு பையனை பாக்குறதுக்கா நீ என்னைய கூட கூட்டிட்டு போற? உங்க அம்மைக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வையேன், என் கொண்ட முடிய ஆஞ்சி கூட ஆஞ்சி. அட ஐசு, நீ வேற சத்தம் போட்டு பேசாத, அமைதியா இரு. நம்ம யாருக்கும் தெரியாம பார்த்துட்டு உடனே வந்துடலாம். தலைவர் பொண்டாட்டி அவங்க ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவன் வேலைக்கு போலையாம், வீட்டில் அந்த ஆளு மட்டும்தான் கொட்டாயில படுத்து கிடக்காருன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால கொட்டாயில போயிட்டு பார்த்துட்டு இந்த காசை கொடுத்துட்டு வந்துருவோம். யாருமே இருக்க மாட்டாங்க, பின்பக்கமா போயிட்டு வந்துடலாம் அப்படியே. டி ரோசி, எனக்கு என்னமோ இது சரியா படல. இது நமக்கு தேவையில்லாத வேலைன்னு தோணுது. அட வா ஐசு துணைக்கு, நீ வரலன்னா நான் ஒத்தையிலையாவது போய் பார்த்துட்டு வந்துருவோம் பாத்துக்கா. அதுக்கப்புறம் உன் விருப்பம், நான் போறேன். என்ன இவ தானா நானே போறேன்னு சொல்லிட்டு போறா? இவளை அப்படியெல்லாம் தனியா விடக்கூடாது, நம்மளும் கூடவே போவோம். ஏ ரோசி நெல்லு, நானும் வரேன். ஐயோ அம்மா, வின்னு வலிக்குதே. அச்சோ பாவம், நம்மளாலதான் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு கிடக்காரு. ஏ ரோசி நெல்லுடி. யாருமா அது வீட்டுக்குள்ள சொல்லாம கொள்ளாம வாருது? அட நம்ம ரோஸு, இவன் எப்படி இங்க? வாங்க உள்ள வாங்க, வராதையே வந்திருக்கீல. இல்ல, இங்க நாங்க சங்கர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரை பார்க்க வந்தோம். அவர் எங்க? ஐயோ என்னைய அடையாளம் தெரியலையா? நான் தான் சங்கரு. என்னது, நீங்க தான் சங்கரா? என்னடி ரோசே, மூஞ்சி அளவுல தக்காளி மாதிரி இருக்கு. தானே கன்ஃபார்மா? அதான் சொன்னேன்ல, தேனி கடிச்சுதான் அவர் மூஞ்சி இப்படி வீங்கி இருக்கு போல இருக்கு. ஐயோ ரோசி, எனக்கு சிரிப்பு தாங்கல ரோசு. அவர் மூஞ்ச பாக்கும்போதே எனக்கு அந்த பலூன் மாதிரி வீங்கி இருக்க, கண்ணத்தை ரெண்டையும் பிச்சுக்கு நாமக்கணும் போல இருக்கு. அட நீ வேற சும்மா இரு ஐசு. சிஸ்டர் என்ன சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல, இந்தாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு. ஐயோ இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். இல்ல பரவாயில்ல, வச்சுக்கோங்க. உங்க கூட இருக்கவர் சொன்னார்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தரணும்னு. ஐயோ எங்க மாமா சும்மா கேட்டிருப்பாரு, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க என்னைய பார்க்க வந்ததே எனக்கு பெரிய விஷயம். அதனால எனக்கு இந்த காசெல்லாம் வேண்டாம். நீங்க பார்க்க வந்ததே எனக்கு சந்தோஷம். இல்ல பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆயிருச்சு. அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக தானே. இதுல என்ன இருக்கு? சரி வா ரோசு, போவோம். இன்னும் போல வாழ்க்கை நம்பிக்கையா போய் வா, நான் வருவேன் அதுவரை நினப்புல கலங்காத. ஏன் நீலோத்தி ஓ நினப்புல லாந்துறேன். என்னலாம் மறுபடியும் அந்த பிள்ளை வந்துட்டு போகுது? பாஸ் நீங்க நினைக்க மாதிரிலாம் இல்ல. அந்த பிள்ளை வந்து மருத்துவ செலவுக்கு காசுன்னு சொல்லி காசு வந்து தந்துச்சு. நான் தான் வேண்டான்னு சொல்லி அனுப்பி விட்டேன். பாத்தீங்களா பாஸ், நீங்க சொன்ன மாதிரிலாம் இல்ல அந்த பிள்ளை. டேய் சங்கரே, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல, பாத்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைனா எனக்கு தெரியாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஏ வாண்டு, அப்படிதான் நல்லா தின்னு, நல்லா இன்னும் தின்னு நல்லா பெருத்துரு. அப்பதான் நல்லா புல்டோசர் கணக்கா இருப்ப. ஏன் சஞ்சேதா, எதுக்கு இப்ப கிண்டல் பண்றீங்க? நான் ஒரே ஒரு பப்ஸ் தான் எடுத்தேன். என்ன ஒண்ணுன்னு சொல்லி எத்தனை உள்ள வச்சோம். இன்னும் தூத்துக்குடியே தாண்டதுக்குள்ள பசிக்குது வண்டி நுப்பாட்டுங்கன்னு எங்க பாய விரிச்சாச்சு. எங்க இருந்து பிக்னிக் போறது? இப்படியே போற இடம் வாங்கி தின்னுகிட்டே இருந்தேன்னா பெருத்துருவேன் ஒரே வாரத்துல. காலேஜ் எல்லாம் போய் சேரும்போது உடனே ஆளே அடையாளம் தெரியாது போ. அவ்வளோ உடனே காலேஜ்ல புல்டோசர் தான் கூப்பிட போறாங்க பாரு. ஆமா என்ன பாரு, அப்படிதான் கூப்பிடுவாங்க. சஞ்சய் பிள்ளைய பயமுறுத்தாதல, சும்மா அவளை வம்புழுக்கதே இவனுக்கு வேலையா போச்சு. பாருங்க இவனை. எது இவனா? முடியல கை வச்சா
அவளுக்கு கோவம் வராம. சஞ்சய் சும்மா இருல, அவ முடியல கை வச்சாலும் அவளுக்கு கோவம் வரும் தெரியும்ல. வேற எதுக்கு அவ முடியல கை வைக்க நீ? ஐயா பொம்பளை பிள்ளை முடியல கை வைக்காதையா உண்டு. ருக்கு விளையாட்டுக்கு தான். நான் ஒன்னும் அவளுக்கு வலிக்க மாதிரிலாம் பிடிக்கல. அவ சும்மா சீன் போடுவா. உங்கள விளையாட்டை பத்தி எனக்கு தெரியும்ல. ஐயா சரணு வா, நீ வந்து இங்க சாப்பிடலாம். இந்த வாரங்க. இல்ல நீ மட்டும் என்ன தனியா பப்ஸ் கட் பண்ணி தின்னுட்டு இருக்கியா? கண்ணத்தா என்ன பண்றீங்க? ஒண்ணுல இந்த வாரேன். அவன் என்னமோ வித்தியாசமா பண்ணி சாப்பிடறான்னு நினைக்கிறேன். நல்ல வேளை கடையில அவ்வளவு வாங்கி வச்சது நல்லதா போச்சு. ஏமா அங்க பாரு, தூத்துக்குடி தாண்டியதுக்கு முன்னாடியே பசிக்குதுன்னு அங்கங்க நிப்பாட்டி இப்படி கொட்டாயை போட்டு உட்கார்ந்துருந்தோம்னு வைக்கி வேலைக்கு ஆகாது. ஒரு சமைக்கிற இடம் மாதிரி நிப்பாட்டி சமைக்கணும். இப்படி கடையில வாங்கி வச்சு தின்னுகிட்டே போனோம்னா காசு தான் கறியாவும் பாத்துக்கிடுங்க. வீட்டுல இருந்தா சமைக்கிறோம், வேற மறுபடியும் வந்த இடத்துலயும் சமைச்சுக்கிட்டு இருந்தா நல்லா வேலை இருக்கும். அப்படி சொல்லுங்க பாவல. அப்பயே சும்மா எப்ப பார்த்தாலும் சமைக்க வைக்காத. போற இடத்துல எங்கெல்லாம் என்ன வேணுமோ வாங்கி அங்கங்க கொட்டாய் போட்டு பாய் விரிச்சு அதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எஞ்சி கிளம்பி போக வேண்டியதாம்ல. அத்தையை ரொம்ப சிரமப்படுத்தாத. வாடா நல்லவனே, உங்க அத்தைக்கு சால்றாவா? ஏமா இதை நீ நேரத்தையும் சொல்லியிருந்தா நான் காய்கறி கீகறி எல்லாம் வாங்கி போட்டு அண்டா குண்டாவெல்லாம் எடுத்து வச்சிருக்க மாட்டோம்ல. போற இடத்துல கேம்பிங் மாதிரி போட்டு சமைக்கணும்னு சரி நான் மண்டையாட்டினேன். நீ சொன்னதை நம்பி தானே நான் அவ்வளவு பாத்திரத்தை எடுத்து போட்டு காய்கறி எல்லாம் வாங்கி போட்டேன். நான் அண்ணிலாம் வருவான்னு நினைச்சல, அவிய வரலன்னு அதுக்கப்புறம் தானே தெரியும் எனக்கு. எங்க அம்மைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லத்தே, அதான் அவிய வரல. இல்லன்னா கண்டிப்பா வந்திருப்பாவ. இந்த மாதிரி இதெல்லாம் அவளுக்கு நல்லா பிடிக்கும். அப்பனா அடுத்த முறை இவெல்லாம் வரும்போது ரமணிலாம் வரும்போது அந்த மாதிரி எடுத்து செய்வோம். இப்ப கடையில வாங்கிக்கிடலாம் ஐயா. சரி என்னமோ போங்க. ஐயா உட்காரு சரணு. சரித்த. சரி நெக்ஸ்ட் என்ன பிளான்? என்ன பிளான்? மறுபடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். நம்மள நேர வண்டி எங்க விடணும்னு கேட்கேன். குற்றாலமா இல்ல வேற எங்கேயுமா? ஃபர்ஸ்ட் களக்காடு தலையணை ஃபால்ஸ் போவோம். அங்க ஒரு குளியலை போட்டுட்டு அடுத்து எங்க போலான்னு முடிவு பண்ணிக்கிடலாம். ஏய் ஃபால்ஸ்க்கு போறோம் ஜாலி ஜாலி. ஃபால்ஸ்னா நல்லா தண்ணி அருவி போல கொட்டுமோ? என்னடி சரண்யா கேள்வி இது? ஃபால்ஸ்னால தண்ணி அருவி மாதிரி தான கொட்டும். ஏய் தலையணை ஃபால்ஸ்ல ஆழமே இருக்காது. கொஞ்சம் தண்ணி நல்லா ஃபோர்ஸா வரும். இருந்தாலும் நல்லா இருக்கும், காமா இருக்கும் ஏரியா. நல்லா பாதி தூரத்துல வண்டி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு நடக்கணும், அப்புறமா தான் இருக்கும். ஐயே நடக்கணுமா ஐயா? கார் உள்ள வர போவாதா? கொஞ்சம் ஏரியாவுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவாங்க இருக்கு. அப்புறமா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துடும். ஐயே அவ்வளவு தூரம் நான் நடந்துக்கிட முடியல. ஃப்ரீயா விட்டு நான் உன்னையும் தூக்கிட்டு போறேன். அப்ப நான் கார்ல இருக்கேன், நீங்க விட்டு போய் குளிச்சிட்டு வாங்க. எத்தே வாங்க பாத்துக்கிடலாம். கொஞ்சம் தூரம் நடங்க, கொஞ்சம் தூரத்துக்கு அவன் தூக்கிட்டு வருவான். அப்படியே கைத்தாங்களா வாங்க, கொஞ்சம் குளியல போட்டு என்ஜாய் பண்ணுவோம். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். நாம இருக்கும் பயப்படாத நார்க்கம்ல. பியார் இருக்கும்போது நீ பயப்படலாமா சொல்லு? ருக்காச்சே ஏன் சொல்றதெல்லாம் நம்பி இவனை நம்பி யாராதீங்க, உருட்டி விட்டுருவான். பாத்துக்கிடுங்க, உங்க மேல இருக்க காண்ட்ல எங்கேயா தூக்கி போட்டானா போச்சு. வாண்டு உன்னைய வேணா மலையில இருந்து உருட்டி விடுவேன். ஏன் ருக்கோலாம் நான் உருட்டி விட மாட்டேன். அது என் டார்லிங். அதுக்கு தான் உங்களை நம்பி நான் எங்கேயுமே வர மாட்டேன். சரி கிளம்பலாமா? இருங்க, இன்னும் நாங்க சாப்பிட்டே முடியல. நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்றேன். சரண் கொஞ்சம் வாழ. நீ வேற சும்மா இருக்கியா? என்ன மாறிட்டே கடைசமா எப்படி இருக்கிய? அட யாருல அது நம்ம பையல? அவா வாங்கனே. எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? காலையில தான் வந்தேன். வாங்க. என்ன கடை பக்கம்? சும்மா என் பொண்டாட்டிக்கு தெரியாம சுருட்டு குடிக்கலான்னு வந்தேன். சுருட்டு தப்பா ஒரு சுருட்டு. சரி தாரேன் வாங்க, முதல்ல உட்காருங்க. வாழை தரப்பண்டி உட்காரு. அட நீங்க உட்காருங்க மாமா, நான் நின்று 2 நிமிஷம் பேசிட்டு ஒரு சுருட்டு அடிச்சுட்டு கிளம்புவேன். என்ன நான் வரும்போது 2 பேரும் ஒரே சிரிப்பா இருந்துச்சு. என்ன கதை அப்படி ஓடுது? அது ஒண்ணு இல்லனே, நம்மால என்ன பண்ணிருக்காரு, பைபாஸ் ரோட்ல ஒரு வண்டியில கொண்டு போய் சைக்கிள விட்டுருக்காரு. சும்மா இருல, அதெல்லாம் சொல்லிட்டு அடக்காத. சொல்லு மறுபடியும் நீ சொல்லு. ஒரு பொம்பளைய சைட் அடிச்சுக்கிட்டே கொண்டு போய் வண்டியை கொண்டு பைக்கார மேல விட்டுருக்காரு. ஐயோ அப்புறம் என்ன, வண்டியாரன் பயந்து பிரேக் அடிச்சனா அவன் சரிக்கு போய் விழுந்துட்டா, இவர் தப்பிச்சிட்டாரு. சும்மா இருல, நான் எந்த பொம்பளையும் பார்க்கல. ஒரு சின்ன பிள்ளை கிராஸ் பண்ணிச்சு, அதுக்குதான் ஆயிரப்படாதுன்னு அதை பார்த்துக்கிட்டு போனேன். மாமா உம்முறை பத்தி எனக்கு தெரியாதா? கல்லுக்கு சீலை கட்டிட்டு குறுக்குன்னு பாப்பியாரு. ஒரு பொம்பளை போ விட முடியாரா? சும்மா நானும் பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பியாரா? நீர் எப்படி சின்ன பிள்ளைய பார்த்துருப்பியாரு? ஐயே அப்புறம் வண்டிக்காரனுக்கு என்னாச்சு? அவன் தான் கை காலி எல்லாம் சில்லற வாங்கிட்டு போனான். நம்மாலு கண்ணு மாதிரி எந்திரிச்சு வந்துட்டாரு. 2-3 செராய் போட சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பி. அட கடவுளே, பாவம் தான். எப்ப இவன் தெரியாம சொல்லியாம்பா. வந்திருக்கவனுவ குடிச்சிட்டு வந்து வண்டியை விட்டுட்டானுவேன். நான் என்ன பண்றது? என்ன நம்பாதீங்க, ஆப்போசிட்ல வந்தவங்க எல்லாம் குடிக்கலாம் இல்ல. இவர் வேடிக்கை பார்த்துட்டு கொண்டு வண்டியை விட்டுட்டாரு. சும்மா இப்ப அந்த வண்டிக்காரன் மேல பழிய போடுறாரு. ஊருக்காரன் நீயே நம்மள கேவலப்படுத்தலாமால? ஐயே நடந்ததை தானே சொன்னேன், நான் என்ன தப்பா சொல்லிட்டே போங்க. சரியா போச்சு. இன்னும் சைக்கிள்லாம் ஓட்டுறாரா மாமா? எங்க தள்ளிக்கிட்டே போவேன். எப்ப நான் ஓட்ட பார்ப்பேன், ஓட்டும் போது இந்த மாதிரி ஆயிரும். அதுக்குதான் தள்ளிக்கிட்டே போறது, தள்ளிக்கிட்டே வாருது. குச்சியை பிடிக்க முடியலையா இவருக்கு? இவர் சைக்கிளை தள்ளிக்கிட்டே போறாரு. தேவையா இவருக்கு? இங்க ஒரு இடத்துல கடக்க வேண்டியதானே. சும்மா இருல, நேரம் மொம்மட்டக்கு வேற என்ன பண்றது?
பேசாட்டிக்கு எங்கேயாவது வாட்ச்மேன் வேலைக்கு போயிடலாமான்னு பாக்கேன். அது சரி, உங்க வீட்டுல அதான் ஒன்றும் குறைச்சல்னு இருக்காவ உங்க மருமூலம் அவனும். சும்மா இருப்பா, கையில காசு இல்லைன்னா ஒருத்தனும் மயக்க முண்டா நம்மள. அது உண்மைதான். சரி, வேற ஊர்ல என்ன விசேஷம்? ஒரு விசேஷமும் கிடையாது. நிறைய ஊருக்குள்ள கல்யாணம் ஆகாம பிள்ளைகளுக்கு பயிலும் எல்லாம் கிடக்கானுவேன். என்னைக்கு கல்யாணம் ஆகும் போது போல தெரியல அவ்வளவோ. 2 சிண்டுவெல்லாம் கல்யாணம் பண்ணுது. பல வருஷமா நிறைய பேர் கல்யாணம் ஆகாம அடக்கானுவேன். என்னைக்கு அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகும் போதோ தெரியல. படிப்பு வேணும், வேலை வேணும், அது இல்லைன்னா எப்படி ஆகும்? அது சரிதான். இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாம் படிச்ச மாப்பிள்ளையா உத்தியோக மாப்பிள்ளையா தானே கேக்குவேன். அப்படியெல்லாம் அந்த காலத்துல பாத்துருந்தா எனக்கெல்லாம் கல்யாணமே ஆயிருக்காது. தப்பிச்சிட்டியாரு. இந்த 90s கிட்ஸ் தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறானுவோ. அது நம்ம சரிதான். அவங்களுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தா அதுவும் பிள்ளைகளும் பள்ளியோடம் போயிருக்கும். சும்மா எல்லாம் சுத்திட்டு நடக்கானுவா பாதி பேரு. எத்தனை போட்டை வந்து கிடக்கு திரும்ப என் கடையில. ஏதாவது பொண்ணு துப்பு இருந்தா சொல்லுங்க, மாப்பிள்ளை துப்பு இருந்தா சொல்லுங்கன்னு. நான் என்னத்த செய்ய? ஏதாவது ஒண்ணு நல்லதா அமைஞ்சா மாத்தி விட்டு காசு கமிஷன் வாங்கிடலான்னு பாக்கேன். ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏமா ஏமா பாரு, டிவி எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா தூக்கத்தை பாரு அன்னைக்கு. இவ கும்மி எந்திரிவே. இந்த பாரு, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. என்னலா? இந்த பாருமா, உன் ஃபோனுக்கு ஃபோன் வந்திருக்கு. சார்ஜ் போட்டுருந்தல ஃபோனை. இந்த அப்படி யாருன்னு தெரியல, நம்பர்ல இருந்து ஃபோன் வருது. ஃபோன் எடுத்து யாருன்னு கேட்க வேண்டியதானே? இப்போ அன்னோன் நம்பர்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. நானும் பேச மாட்டேன். இந்த அப்படி நீயே யாருன்னு கேளு. கட் ஆகுறதுக்குள்ள போச்சு, கட் ஆயிட்டு. இந்தா திருப்பி போட்டு என்ன யாரு ஏதுன்னு கேளு. எனக்கு தெரியாது. ஆட்சிக்கு அங்கே போடு. யாராவதுன்னா வேறபடி வேணும்னா மறுபடியும் ஃபோன் பண்ணுவாவ. நான் இப்போ யாருக்கும் பண்ணுற மாதிரி இல்லை. டிவியை போட்டு விட்டுட்டு அந்தால தூங்கிட்டேனோ. ஆமாம், மணி என்ன ஆகுது? மணி 3 மணி ஆகுது. உங்க அக்கா போனுங்கன்னு எதுவும் பண்ணனால சந்தியா? இல்லை, அவள் எந்த ஃபோனும் பண்ணலை. இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் வரலையாக்கோ? அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் சீக்கிரம் வருவாளாக்கோ. அவள் இருட்டின அப்புறம் தான் வருவா பாரு. இதுக்கு தாம்லா உன்னையும் போன்னு சொன்னேன். நீ போனன்னா அவளை நச்சரிச்சு கூட்டிட்டு வருவாள்ல. எனக்கு பிள்ளை ஒத்தையில பேருக்குன்னு பயம் இருக்காது. 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்துருவாளுவேன்னு இருக்கும். சேர்ந்து போங்களான்னு ஒரு வார்த்தை நம்ம பேச்ச கேட்காளுவளா? அவளும் நான் ஒத்தையில போவேன்னு மினிக்கிட்டு போறா. இவளும் நான் போவேன்னு கிளாச்சிக்கிட்டு இருக்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு இடமா போனீங்கன்னா என்னடா பண்றது? போமாண்டான்னு சொன்னாலும் கேட்டால. எம்மா போனா வருவாமா. நீ எதுக்கு தேவையில்லாம போட்டு நீ யோசிச்சுட்டு அடக்க? நானும் 2-3 நாளா பார்த்தேன். நீ ஒருபடியா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்க. அப்பா ஒருபடியா இருக்காருன்னு பார்த்தா நீ அதுக்கு மேல இருக்க. அவரை நினைச்சுதான் எனக்கு மூச்சு முட்டுது. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவரு குடிச்சிட்டு வந்தா கூட நான் சண்டை போட்டுருவேன். ஆனா அவரு குடிக்கவும் இல்லை. ஆனா ஆளு ஒரு வழியா ஒரு மாதிரி டயர்டா தெரியாரு. ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாலும் நான் போயிட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லைங்காரு. ஏதோ என்கிட்ட மறைக்காரோன்னு தோணுது. அவரு உங்ககிட்ட குடிக்கிறத வேணா மறைப்பாரு. மற்றதெல்லாம் உங்ககிட்ட ஏன் மறைக்க போறாரு? நீ தேவையில்லாம போட்டு எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. ஒருவேளை நான் தான் எதையும் நினைச்சுக்கிட்டு அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேனா இல்லை என்னன்னு தெரியல. சரி, சந்தியாளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சாவ எப்போ வருவா, எங்க இருக்கா, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேளா. அவ நான் கேட்டா கோவப்படுவா. நீ இப்போதைக்கு எதுவும் போடாத. ஒரு 4 மணிக்கு போல போடி எங்க இருக்கான்னு. இப்போதான் ஒருவேளை வந்தவங்களாம் இப்போ கெஸ்ட் எல்லாம் போனாங்கன்னா அப்புறம் தானே வீட்டில் சாப்பிடுவாங்களா இருக்கும். சாப்பிட்டு எடுத்துட்டு வேற நீ கூப்பிட்டு இருந்தாலும் அவள் சாப்பிடாம கொள்ளாம வந்துருவா. வேற இங்கே வந்து நாய் மாதிரி கத்திட்டு அடப்பா பார்த்துக்க. ஃபங்க்ஷன் வீட்டில் நல்ல சோறு சாப்பிட்ருப்பேன், என்னைய நல்ல சோறு சாப்பிட விடலன்னு சொல்லிட்டு கத்துவா. அதுவும் சரிதான். சரி, போன இடத்துல முன்ன பின்ன ஆகும். ஒரு 4 மணிக்கு போல போட்டு பார்ப்போம். ஆமா, நீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? புளி கொட்டை குத்துனியா இல்லை புளி உடச்சியா? ஆமா, உனக்கு உன் வேலை தான் முக்கியம். வேற நான் படிக்கண்டாமா பரிச்சைக்கு? நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏ அப்பா, வெளியே போய் மழைகளை வருதான்னு பாரு. நல்லா கொழுப்புதாம்மா உனக்கு. வேற படிக்கன்னு சொன்னியா? அதான் எனக்கே சாக்கா இருந்துச்சு. சரி, போ போய் படி. ஒரு காப்பி ஊற்றி கேட்கலான்னு பார்த்தேன். அடுப்புல பால் கிடக்கும், சூடு பண்ணி ஒரு காப்பி போட்டு தரியாடே அம்மைக்கு? சரி, இரு போட்டு தரேன். மணி 3 ஆயிட்டு. இனிமே எங்க துணியை துவைக்க? துணியை வேற ஊற போட்டு வச்சிருந்தேன் பாத்ரூம்ல. வெயில் தாழ்ந்தப்புறம் எங்க துவைச்சு போட? அப்படியே வச்சிருந்தாலும் துணியெல்லாம் வாடை அடிச்சு போகும். ஒன்றுக்காவாம ஆயிரும். நாளைக்கு வரைக்கும் வச்சிருந்தா சும்மா தலை முக்கி எடுத்து போட்டுட்டு 2 பட்டை தண்ணியை மேலே ஊற்ற வேண்டியது தான். சோம்பலா இருக்கு. குளிச்சாதான் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். குளிச்சுட்டு எந்திரிச்சு அப்படியே கோயில் வரைக்கும் போகும். ஏமா, சீனி கம்மியாவா கூடயா? கொஞ்சம் கம்மியாவே போடு, அள்ளி தட்டிடாத. எனக்குலாம் ஒரு 1/2 ஸ்பூனு 3/4 ஸ்பூனு போதும். கோயிலுக்கு போயிட்டு ஒரு 3 சுத்தி கும்பிட்டுட்டு வருவோம். குளிச்சுட்டு காப்பி ஓட்டுட்டு கொண்டு வந்து சோஃபால வை. அம்மா, நான் இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன். உடம்பு சூடு இந்த வெயில் வெக்கைக்கு. அம்மைக்கு ஒரு காப்பி, எனக்கு ஒரு காப்பி. அம்மா எங்க பாத்ரூம் போயிட்டாளா? என்ன டிவி அறுவையில வச்சிருக்கா? பழைய பாண்ட படங்களா பார்த்துட்டு அடப்பாமா அந்த கும்மி. ஏதாவது பாட்டு சேனல்ல வைக்கலாம்ல. அந்த ரிமோட் எங்க வச்சா? இருக்கு, இந்த வாரேன்.
டிவி எதுவும் மாத்தி விடாத. நான் அந்த படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மாத்தி விடாதலா? அதுக்குள்ள வந்துட்டியாக்கோ? நீ அதுக்குள்ள காப்பி போட்டுட்டியாக்கோ? ஒழுங்கா சூடு பண்ணியா இல்லையா பால? அதெல்லாம் இடையில ஒருக்கா நான் சூடு பண்ணி தான் போட்டிருந்தேன். சூடாதான் கிடந்து, அதனால லேசா சூடு பண்ணி காப்பி தூளி சீனி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். உனக்கு ஒரு டம்ளர் எனக்கு ஒரு டம்ளர் இருந்தா அப்படி. அது சரி. அப்ப ஏற்கனவே குடிச்சிட்டு தான் மறுபடியும் உனக்கு போட்டு வந்துருக்கிய. பால் வேற கிடக்கா? அதெல்லாம் கிடக்கு. உன் மோளுக்கு தண்ணியை ஊத்தினாலும் காய்ச்சி கொடுத்துரு. அவ தண்ணியா இருந்தா குடிக்க மாட்டாளா? அதான் கேட்கேன். இல்லைன்னா ஒரு பக்கெட்டு வாங்கி போடனாதான். அதெல்லாம் இருக்கு உன் மோளுக்கு ரொம்ப தான். அவளுக்கு ஒண்ணுனா மட்டும் பதறிடுவா பதறி. இப்ப பத்திராளி பெரிய மட்டும் பால் வாங்குறது இல்லையா? காலையில மட்டும் தான் வீட்டை வாங்குவேன். வேற ஆத்திர அவசரத்துக்கு வேணும்னா சாயங்காலத்துக்கு பாக்கெட்டு பால் வாங்கிட்டு போறதுதான். ஏன் சாயங்காலம் தர மாட்டாவளா? அதைய சொசைட்டிக்கு கரெக்டா கொடுத்துட்டு இருப்பாவ. வேணும்னு கேட்டா தருவாவ. நம்ம காலையில வாங்குறதே நம்ம ராத்திரி வரைக்கும் வச்சு ஒப்பேத்திடுவோம்ல, அதனால கேட்கதில்ல. சரிம்மா, நான் காப்பி அங்க கொண்டு போய் குடிக்கேன். நீ இந்த பழைய பாண்டர படத்தை பார்த்துக்கிட்டே குடி. இந்த படத்துக்கு என்ன குறைச்சல்? சிவாஜி கணேசன் படம். இதுவனுக்கு என்ன தெரியும் அந்த காலத்து படத்தை பத்தி? ஐயோ, எனக்கு கை ஓடல கால் ஓடலையே. என்ன இப்ப இதை யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமே. புஷ்பங்கிட்ட போவோம். அவகிட்ட போய் சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவ என்னைக்கு வீட்டுல இருந்து ஒழுங்கா சோறு கறி ஆக்கியிருக்கா. அவனுக்கு ஒரு வாய் சோறு கொடுக்கறதுக்கு அவளுக்கு முடிய மாட்டேங்குது. வேற அவனும் என்னதான் செய்வான்? பட்டினியா கடந்துக்கிட்டு ஏமா நீங்க வந்தா நல்ல ஜோர தும்பே இங்க வாமாங்க. ஏன்னா என்னத்த செய்ய? அது சரி, ஓ மருவா என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் ஓ மோய் வாங்கையால தான் சோறு கேட்பான். ஆமா, அவன் நல்லா செஞ்சு கிழிச்சா போங்க. நூடுல்ஸும் மேகியும் அப்புறம் என்னது பாஸ்தானும் அவன் ஃபுல்லாக அதை தான் கிண்டி கொடுத்துருக்கா. அவன் இதே நான் தொடர்ந்து தின்னுக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதாம்மா சீக்கிரமா வியாதி வந்து போயிடும்னா. உன் கையால் மீன் கறி வச்சு திங்க ஆசையாக இருக்குமா என்ன? அதான் இன்னைக்கு மீனை வாங்கி கறியை வச்சுட்டு வந்துட்டேன். பிள்ளைல என்ன அவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே தெருவில் எல்லாம் விளையாடிட்டு நடக்கு. வெயிலும் என்னானி அடிக்குது. ஆமாம், வெயில் பயங்கரம் தான். நாங்கள் தான் காலையில நல்லா தண்ணி தெளிச்சு போட்டுட்டேன். கொஞ்சம் இதில் அதனால காற்றுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கிறதுனால பரவாயில்ல. இல்லாட்டி நாங்களாம் இருக்க ஆகாது. ஆமாம், அதுக்கு தான் தோட்டத்துக்கு கூட கூட்டு போக சொல்லிக்கிட்டு இருந்தாரு பெரிய பொண்ணை. ஐயா அண்ணன் தோட்டத்துக்கு அவள் கூட்டு போகிறேன்னு சொன்னால் வேற ஒன்றும் நடக்கல. அவரோட நாளைக்கு போகலான்னு இருந்துக்கிட்டாலும் என்னமோ தெரிலன்னு அவர் இருந்தார். என்ன பண்ணியாலும் தெரில. ஆமாம், அங்கே நல்லா தோட்டம் குளிர்ச்சியாக இருக்கும்ல. நல்லா தண்ணி கிண்ணிலாம் பாய்ச்சி போட்டு நல்லா எல்லா மரமும் இருக்கிறனால அங்கே நல்லா இருக்கும். அங்கே போனோன்னா நல்லா நேரத்தை போய்கிட்டு வரலாம். சோறு கறியெல்லாம் ஆக்கி தின்னுக்கிட்டு. ஆமாம், நாளைக்கு பேசாட்டிக்கு அப்படி தான் போகணும். வேற என் மோகனும் எங்கேயாவது போயிட்டு வாங்கங்க. எங்கே போகிறது இந்த வெயிலுக்குள்ளே வேண்டான்னு சொல்லி வச்சிருக்கு. ஏன் புஷ்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வந்தேன் பத்துக்க. ஐயா காய்கறி அங்கே தான் இருக்காங்களா? ஆமாம், ஏன் இந்த ஓட்ட ஓடியாரா? என்னாச்சு? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. போங்க வா வந்து உட்காரும் போதே. என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி இருந்த? நான் இப்பதான் என் கண்ணால ஒரு கூத்தை பார்த்துட்டு வாரேன். அப்படி என்ன கூத்து? நம்ம பிங்கி மோவா இருக்காள்ல, அவ அந்த வியாழத்தைய பையலோட அன்னைக்கு ஆத்தங்கரையிலே பேசிக்கிட்டு இருந்தானே சொன்னோம்ல. இன்னைக்கு அவ தங்கியிருக்க இடத்துல போய் அவ பார்த்துட்டு வராங்க. என்னலா சொல்ற? ஆமா, அந்த வியாழத்தைய பயலும் அங்க பத்திராளி அங்க மாட்டுக்கொட்டையில அவனுக்கு தங்கி இடம் கொடுத்துருக்கா பேரு. அங்க அவன் அடிபட்டு ஏதோ கிடக்காமல இருக்கு. அவனை பாக்குறதுக்கு அவ போயிருக்கா. போயிட்டு பேசிட்டு அவ போறத நான் பார்த்துட்டேன். பார்த்தத விறுவிறுன்னு அவ ஓடிட்டா. தனியாவ வேற யாரும் கூட போலையா? கூட அவ அண்ணன் முண்டாட்டி இருந்தாலே. அதை சொன்னா எப்படி சுவாரஸ்யமா இருக்கும்? அண்ணன் முட்டி இருக்கதை சொல்லாண்டா. ஆமா, அவ ஒத்தையில தான் போயிட்டு அவளை பார்த்துட்டு போறா. பார்த்ததும் தலை தெரிக்க ஓடனா தெரியுமா? யாரும் பாத்திரப்படாதுன்னு. ஐயே, நீ அன்னைக்கு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா தான் இருந்துச்சு. நீ இப்ப சொல்லியதெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு பயமா உள்ள இருக்கு. நீங்க என்னத்துக்கு அதுக்கு பயப்படனாங்க? ஒரு மாப்பிள்ளை துப்பு இருந்துச்சு. அதுகிட்ட நான் இவளோட சம்பந்தத்துக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருந்தேன். போட்டா கேட்டிருந்தவ இன்னும் பிங்கி போட்டா தரல. ஏ புஷ்பக்கா, இந்த நோட்டுக்குள்ள பொண்ணு போட்டா வச்சிருக்கேன். நீ ஏதோ ஒரு மாப்பிள்ளை துப்பு இருக்குன்னு சொன்னல, அங்க இந்த போட்டாவை கொடுத்துரு. அது என்னமே என்னத்துக்கு? அது நீயே எடுத்துக்கிட்டு போ. ஏன் என்னாச்சு? புஷ்பாக்கா போட்டாவை வாங்கி வச்சுட்டு அனுப்பாம அதை வேண்டாம் எடுத்துக்கிட்டு போங்குதே. ஏன் என்னன்னு காரணம் கேட்டேன்னா நம்மளை கொத்து விட்டுருமோ? ஏன் எதுக்கு போட்டாவை எடுத்துக்கிட்டு போங்கிய? இந்த சம்பந்தம் இல்லைன்னா வேற சம்பந்தத்தை சொல்லுங்க. என்னங்க போட்டா அப்படிங்க? உன் பொண்ணுக்கு எதுக்குமா நீ மாப்பிள்ளை தெரிஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டேடாக்கா? நீ போய் வீட்டில் உன் பாட்டுக்கு இரு. உன் பொண்ணு தான் மாப்பிள்ளை பார்த்துட்டால, அப்புறம் எதுக்கு நீ தனியாக தேடிக்கிட்டு இருக்க மாப்பிள்ளைய? இங்க பாரு புஷ்பம், நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலன்னா கூட பரவாயில்ல. என் பொண்ணை பத்தி இப்படி தப்பா பேசாத. அப்புறம் நல்லா இருக்காதாமா, மரியாதை கெட்டு போயிடும். மாப்பிள்ளை பார்க்கலாம், மாப்பிள்ளை பொல்லாத மாப்பிள்ளை இவ பாக்கா. ஒன்னுத்துக்கு இல்லாத ஓட்டாண்டியெல்லாம் பிடிச்சிவா கட்டி வைப்பானு அவ எப்ப எத்தனை பேர் சொன்னாலும் உன்கிட்ட பாக்கிறதுக்கு கொடுக்காதேன்னு. நான் தான் சரி ஒரு நல்ல சம்பந்தமா சொல்லுவேன்னு உன்கிட்ட வந்து சொல்லல. நீ என் பிள்ளையவே தப்பா சொல்றியா? நீ வழங்கவே மாட்ட பாரு. நீ அழுவி புடித்துதான் சாவ. என் மோளை பத்தி நீ என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, நான் நடக்கிறதுதான் சொன்னேன். என்ன நடந்துச்சு நீ பார்த்த? என் பிள்ளை ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு சின்ன பிள்ளை தினமா என்ன அலைகிறது சரிதான். அதுக்குன்னு மாப்பிள்ளை பார்க்காங்க. மாப்பிள்ளை அவன் எத்தனை ஒரு மாப்பிள்ளை பார்த்தா நீ பார்த்த? பாருங்கம்மா, கோவப்படாதீங்க. உன் பொண்ணு யாரையோ விரும்புறா போல தெரியுது. அது என்ன யாருன்னு கேட்டா அதை முடிச்சு விடு.
அதான் அவ சொல்லியா ஐயோ இன்னைக்கு நம்ம தலையை உருட்டிடுவாவளோ பயமா இருக்க. நம்ம எதுக்கு பயப்படணும் இருந்தாலும் நம்ம கண்ணை காணாதது இல்லாததையா சொன்னோம். நம்ம தான் கண்டோம்ல, அங்கதானே பேசிட்டு ஓடுனா. அன்னைக்கு ஆத்தங்கரையிலையும் பார்த்தோம், கேட்டா சொல்லுவோம். என் பொண்ணு எந்த ஊர்ல போய் எவனை மாப்பிள்ள பார்த்தான்னு சொல்லுங்க, நான் இப்ப பிடிச்சு அவளை கட்டி வைக்கேன். அவன் மட்டும் ஆமான்னு சொல்லட்டும். அப்புறம் உன் பொண்ணுகிட்ட போய் கேளு, பத்திராளி வீட்டுல மாடு மேய்க்கணும் 2 பேரும் கிடக்கணும்ல, அதுல ஒருத்தர் தான் எவ்வளோ அவன் லவ் பண்றாளாம், பிடிச்சு அவளை கட்டி வை. இது மாடு மேய்க்கவனா? ஆமா, இப்பதான் கஸ்தூரியும் கண்ணால கண்டிருக்கா. ஐயோ பேசிக்கிட்டு இருந்ததை வேணா அவகிட்டே கேளு. அட சண்டாளி, நினைச்ச மாதிரியே நம்மளை கோத்து விட்டால. என்ன கஸ்தூரி, நீ கண்டியா? என் முவ அவன்கிட்ட நின்று பேசினதை நீ பாத்தியாங்க? ஆமா, அன்னைக்கு ஆத்தங்கரையிலையும் நின்று பேசிக்கிட்டு இருந்தவர்ன்றோம். இன்னைக்கு நான் அவ அங்க பத்திராளி வீட்டுல மாட்டுக்கொட்டையில போய் அவனை பார்த்துட்டு பேசிட்டு குடுகுடுன்னு யாரும் பார்த்துக்கூடாதுன்னு ஓடுனா. என் கண்ணால நான் கண்டனே. இரு, என் முவட்ட போய் நான் பேசிட்டு உங்களோட வந்து நான் பாத்துக்கிறேன். என் முவ மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஒருத்தி கொண்ட பேருங்க இருக்காது, அவளத்தையும் ஆஞ்சிட்டு விட்டுருவேன். ஆமா, ஆஞ்சிட்டு. என் பிள்ளைய பத்தியா தப்பா பேசுறியே? வாரேன் இருங்களா, அருவாளோட வாரேன். அவ்வளோ கொண்ட வைத்து எனக்கு அடுத்து நான் தொங்க விடல. என் பேரு பிங்கி இல்ல. என்னடா இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு போறா? ஏ கஸ்தூரி, ஏக்கா நான் என் கண்ணால பார்த்தோம்க்கா, அவன் அங்கதான் போயிட்டு போனா. முன்வாசல்ல இருந்தா நான் பத்திராளிட்ட பேசிட்டு போறாங்களா, பின்வாசல்ல அவ கொல்லப்புறத்துல அந்த மாட்டுக்கார பையில பார்க்காம வேற எவனை பக்கத்துக்கு போனாலாம். நான் எங்க பார்த்தாலும் நான் அடிச்சு சொல்லுவேன். எல்லாம் பார்த்தான் பேசுனா இங்கேயே அவையோட லவ் தான் பண்ணியாவன்னு நீங்க கண்டியலா. இன்னைக்கு அவ வந்து அவ கேட்டுட்டு இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கொண்ட வைத்து ஆஞ்சு விடுவா. பாத்துக்கிடுங்க 2 நேரம். எனக்கு தெரியாதம்மா, என் முடிய நான் பாத்துக்கிடணும். நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமா. புஷ்பா நான் வாரேன். என்னலாம் இந்த அக்கா இப்படி சொல்லிட்டு போகுது? நீ உண்மையா தானே சொல்லியே? ஏமா கொண்ட வயத்துல அவ வந்து ஆஞ்சாலும் ஆஞ்சு போடுவாளா? அவ அந்த மாதிரி தான் ஆடிட்டு போறா. எக்கா நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உண்மையை தான் சொன்னேன். நான் என்னத்துக்கு பயப்படணும்? எதுக்கு நானும் வீட்டுக்கு போறேன், அப்புறம் வாரேன். ஐயோ வயிற்ற கலக்குதே. இவா பேச்சை கேட்டு நான் வேற அவகிட்ட வாயை விட்டுட்டேன். ஏன்னா அவ வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் என் பிள்ளைய தப்பா பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவ நம்மகிட்ட வந்து ஆடினான்னா நம்ம என்ன பண்ண? நம்மளும் 4 நாள் ஊரை விட்டு காலி பண்ணி எங்கேயாவது போயிட வேண்டியது தான். கொஞ்ச நேரத்துல என்ன வேலையை பார்த்து விட்டுட்டா? எப்ப பார்த்தாலும் பாத்திரம் சேர்ந்துகிட்டே இருக்கு. கழுவ எப்படிதான் இவ்வளவு பாத்திரம் சேருதுன்னு தெரியலையே. ஐசு பாவம்ல. அட பரவாயில்ல ரோசு, எனக்காக நீயாவது ஃபீல் பண்றியே. இந்த வீட்ல ஒரு ஜீவனாவது எனக்காண்டி ஃபீல் பண்ணுதே, அதை நினைக்கும் போது ஆறுதலா தான் இருக்கு. ஐசு உன்னைய சொல்லல ஐசு, அந்த ஆளை தான் சொல்றேன். அந்த ஆளா? எந்த ஆளு? அதாளா சங்கரு, மாடு மேய்க்கிறவன். இப்பதானே பார்த்துட்டு வந்தோம். சே பாவமா இருக்கு, மூஞ்சி எப்படி இருந்த மூஞ்சி இப்ப அழுகுன தக்காளி மாதிரி வீங்கி போய் கிடந்து பார்த்தல. அததான் பார்த்தனே, அதுக்கு இப்ப என்ன? அதான் பார்க்க பாவமா இருக்கு. கொடுத்த காசையும் வாங்க மாட்டேன்னுட்டாரு. ஏய் ரோசு, இது எனக்கு என்னமோ சரியா படல. என்னடி நினைச்சிட்டு இருக்கவ மனசுல? உங்க அம்மாக்கு தெரிஞ்சது நீ போய் பார்த்த, அதுக்கு அவனுக்கு தான் காசு கொடுக்க போனேன்னு தெரிஞ்சாலும் உங்க அம்மா தொடப்பக்கட்டை எடுத்து அடிப்பாவ, ஞாபகம் வச்சுக்கோ. ஏச்சி ஐசு, நீ நினைக்க மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி. நானும் இந்த சின்ன பசங்க சொன்னாங்கன்னு நானும் விளையாட்டா யார சொல்லிட்டேன். கொஞ்சம் புகையை போட்டு இந்த தேனியெல்லாம் கலப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்துருந்துருக்கலாம். அவனு நான் ஏறுறேன்னு நானும் விட்டுட்டேன். எனக்கு அதனால ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆகுது, வேற ஒன்றும் கிடையாது எனக்கு. அதனால தான் காசெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போனேன். அது கூட இருக்கவர் சொன்னாரு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாத்துக்கும் காசு தரணும்னு. அதனால தான், வேற ஒன்றும் கிடையாது. உன் மனசுல எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த பையன்கிட்ட நீ ரொம்ப பேசாத, பேச்சுவார்த்தை வச்சுக்கிடாத. எனக்கு என்னமோ சரியா படல சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் விருப்பம். சேச்சே, சரியானதுக்கு அப்புறம் நான் கண்டுக்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி அன்னைக்கு ஆத்துல நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சண்டை தானே போட்டோம், உனக்கே தெரியும்ல. முதல்ல ஆரம்பிச்சு காதல்ல முடிக்கிற கூடாதுன்னு தான் பயமா இருக்கு. எது? ஒண்ணு இல்ல ரோசு, வயிற்றுல கொசு. போய் பார்த்துட்டு வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, நீ எல்லாம் ஒண்ணு அவனை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. கூட ஒரு ஆள் இருக்கான்ல, அந்த ஆளு பார்த்து பாரு. நீ எதுக்கு போட்டு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? தேன்கடி எல்லாம் 2-3 நாள்ல சரியாயிரும். ஏன்னா தேனு பாம்பா கடிச்சிருச்சு, வருத்தப்படுறதுக்கு விஷம் ஏறிடுமேனு. இதெல்லாம் ஒண்ணும் செய்யாது, நீ பயப்படாத. எங்க அவ? ஐசு ஐசு, ரோசு எங்க இருக்க? வெளியே வா. அவ காலை கிளப்பிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அலையும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு வரும்னு. இன்னைக்கு பேசுற மாதிரி ஆக்கிட்டால, என் காது படவே அவ்வளவு பேச ஆரம்பிச்சுட்டாளுவ. இன்னைக்கு இவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஏ ஐசு, ஏ ரோசு, எங்களா போனியா 2 பேரும்? எங்க போய் தொலைஞ்சியங்க? எத்தே நாங்க பின்னாடி இருக்கோம். என்ன ரோசு, உங்க அம்மா என்னமோ கோவமா கத்திக்கிட்டு வர மாதிரி இருக்கு. யார்கிட்டயும் தெருவுல சண்டை இழுத்துட்டு வந்துருச்சோ? இருந்தாலும் இருக்கும், இவளுக்கு இதே வேலையா போச்சு. ஏ ரோசு, இங்க வாடா. என்னம்மா ஏன் இப்படி கத்திட்டு அடக்க? உன்னை காலகாலத்துல கட்டி கொடுத்துருந்தா எனக்கு இந்த பேச்சு இந்த அவமானம் எல்லாம் எனக்கு இன்னைக்கு தேவையாளா? இங்க வான்னு சொன்னேன். என்ன மாமிகளையும் இன்னைக்கு ரொம்ப உக்கரமா இருக்கு. என்னம்மா எப்ப பாரு கல்யாணம்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும் இப்போ? நீ பத்திராளி வீட்டுல வேலை செய்யற மாடு மேய்க்கணும்ல போய் பாத்தியா பாக்கலையா? ஐயோ, அதுக்குள்ள எப்படி இதுக்கு விஷயம் போச்சு? என்னம்மா?
நீ போய் அவனோட பாத்தியா பாக்கலையா அத சொல்லு முத. ஆமாம்மா போனேன், பார்த்தேன். என்னது பாத்தியா? அப்ப அவங்க சொன்னது சரியா போச்சுல்ல? சொல்லு, யார கேட்டு நீ அவளை பார்க்க போன? எதுக்கு அவளை பார்க்க போன? லூசாமா நீ எதுக்கு போட்டி படிச்சுட்டு நடக்க? ஆமாடா, உன்னை பெத்து வளர்த்து படிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஆளாக்கி உன்னை வச்சிருக்கோம்ல, நான் லூசுதான். எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடியா? நீ 4 பேர் கை நீட்டி பேசுற மாதிரி ஆக்கிட்டல நீ இன்னைக்கு. மூஞ்சுக்கு நேரா ஒத்தி சொல்லியா? உன் மொவளுக்கு நீயா தெரு தெருவா தேடி போய் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்க, ஊர் ஊரா போய் அவளே மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கா. அவட்ட கேட்டு அவனையே கட்டி வையுங்க. எவனெல்லாம் பார்த்து வச்சிருக்க? அவன் மாடு வைக்கவன. அவனை நான் கட்டி வைப்பேன் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? இவ கிறுக்கி மாதிரி பேசாதவ கிறுக்கி. இங்க பாரு, இருந்த நாள் காணணும். இன்னைக்கே உன்னை சோழிய முடிச்சு முச்சிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. அத்தே அவ என்ன சொல்றான்னு முத காது கொடுத்து கேளுங்க தே. நீ என்னல அவளுக்கு வக்கலாட்டா? இல்ல தே, நானும் தான் அவ கூட போனேன். என்னது, நீ அவ கூட போனியா? அப்ப நீ தான் அவளுக்கு தூதா? அம்மா முத என்ன நடந்துச்சுன்னு முத கேளு. ஊர்ல உள்ளவன் சொல்லியா அவ சொல்லியா இவ சொல்லியான்னு வந்து தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காத பைத்தியக்காரி மாதிரி. அங்க வேலை செய்யறவனுக்கு அடிபட்டுருச்சு, அவன் என்னாலதான் அடிபட்டுச்சு, அதனாலதான் போய் பார்க்க போனேன் எப்படி இருக்கு என்னன்னு. நீ என்ன பண்ணுன? தேன் எடுக்க போகும்போது எனக்காண்டி தான் தேன் எடுக்க போனான். அப்பதான் கீழே விழுந்தான், தேனி எல்லாம் கடிச்சிருச்சு. அதனாலதான் போய் பார்க்க போனேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஹாஸ்பிட்டல் செலவுக்காவது காசு கொடுத்துட்டு வரலாமே தான் உங்ககிட்ட காலையில அடம் பிடிச்சு வாங்கிட்டு போனேன். ஓஹோ, அந்த வேலைக்கார பயலுக்கு அடிபட்டுச்சுன்னா அதுக்கு நீ நம்ம வீட்டு காசை கொண்டு போய் கொடுப்பியாக்கும். ஆமா, அவன் எதுக்கு தேன் எடுக்க போச்சுன்னா உன் அப்பட சொன்னா அவன் எடுத்து தருவாம்ல. அது சின்ன பசங்களுக்காண்டி எடுக்க சொன்னேன், அது இப்படி ஆயிடுச்சு. நீ முத அந்த காவாலி பையனோட சுத்தியதை முத நிப்பாட்டு. நான் அப்பவே சொன்னேன், ஊர்காரவி ஏதாவது 4 பேர் 4 விதமா பேசுவாளுவ, நாக்கு மேல பண்ண போட்டு பேசுற மாதிரி நடந்துக்கிடாதேன்னு. இதுக்கு தான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இப்ப அவ்வளோ என்ன கதை கட்டியாலும் வந்துருமா? நீங்க ஆத்தங்கரையில நின்று பேசுனீங்க, குளத்தங்கரையில நின்று பேசுனீங்க, அங்க நின்று பேசுனீங்க, முட்டு சந்தில நின்று பேசுனீங்கன்னு வாய்க்கு வந்தெல்லாம் பேசியாளுவே. இது பேசியதுக்கு காரணம் நீ தானே. நீ வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்காம இருந்தா அந்த பேச்செல்லாம் வந்திருக்குமா? எத்தி அவ எங்க போனாலும் ஆளுகளோட தாத்தே உவ தனியா போக மாட்டாத்தே. மத்தையெல்லாம் சொல்றவனே அதை கேட்டுக்கிட்டு நீங்க விட சத்தம் போடாதீங்க. அவ என்னைய கூட்டிக்கிட்டு தான் போனாத கூட பாக்குறதுக்கு. அதுவும் பார்த்துட்டு காசை கொடுத்து அது பையன் வாங்கல, உடனே நாங்க திரும்பி வந்துட்டோம் தே. நீ கூட போயிருக்கா, ஆனாலும் என்கிட்ட சொன்ன உழுவ அவ தான் போனா, எவனும் பாக்கிறதுக்குள்ள ஓடியே போயிட்டான்னு சொன்னா. இப்ப போய் அவளுக்கு வைக்க பாரு கச்சேரி. அம்மா தேவையில்லாம தெருவுல போய் சண்டை போட்டு மானத்தை வாங்காதம்மா. நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், உன் பாட்டுக்கு இரு. என்ன பேசினாலும் பேசிட்டு போறாவ, நம்ம ஒழுங்கா இருந்தா போதும்ல. அதெல்லாம் நான் விட மாட்டேன். என் மோ மேல தப்பு இல்லைன்னா எவளும் இப்படி எவ பேசினாலும் அவ கொண்டு போய் தான் அன்னைக்கு அறுக்காம விட மாட்டேன். இந்த வாரம் இரு. என் மோவளையா குறை சொல்லி அழுவே. இந்த வாரேன். நீ லவ் பண்ணலா? இல்ல அம்மா, நான் நம்மளால ஒருத்தனை அடிபட்டுருச்சேன்னு பார்க்க தான் போனேன். எனக்கு இதான் வேணும், எனக்கு இதான் வேணும். இரு, நான் வரேன் இருங்களா. இன்னைக்கு உங்களை கொண்ட வைத்து அன்னைக்கு ஆயாம நான் விட மாட்டேன்ல. என்ன பிள்ளை ரோஸு, அத்தை இவ்வளவு கோவமா போகுது? எதுவும் தெருவுல ஏழ்றைய கூட்டிட்டு போகுது? ஆமா இசு, எனக்கும் பயமா இருக்கு. இரு நானும் பின்னாடி போய் பாக்கேன். இரு ரோஸு, நானும் வரேன். இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன்ல. ஏமா இருமா போவாத நில்லு. எவ சோனி அம்மா எங்க? அம்மா உன் மவளை தேடிட்டு இருந்தல்ல, இந்தா வந்துட்டா. இங்க பாரு. எவ கிறுக்கி ஏன் கத்திட்டு நடக்க? இவ்வளவு நேரம் உன்னைய காணணும், வீட்டுக்கு வாசலுக்குள்ள நடந்து தேடிக்கிட்டு இருந்தா. அதான் அவளை கூப்பிட்டேன். ஆமா, ஏன் இவ்வளவு நேரம் உனக்கு? ஒரு இடத்துக்கு போட வேற உடனேவா வர முடியும்? கொஞ்சம் முன்ன லேட் ஆகதான் செய்யும். இந்த அப்படி இந்த பையில என்னென்னமோ போட்டு வச்சிருந்தாங்க. இந்தா என்னன்னு பாரு. அதுல என்ன இருக்க போகுது? வெத்தலை, பாக்கு, ஒரு வளையலி, சாத்துக்குடி, இல்லைன்னா ஏதாவது கிண்ணம் ஏதாவது போட்டிருப்பாவா தானே? அப்படிதான் நினைக்கேன். பாரு, நான் பாக்கல. சந்தியா வந்துட்டால, ஏமா இவ்வளவு நேரம்? அடே இப்ப என்ன கோவமா கேக்கா? இதே நான் லேட்டா வரட்டும், ஏன் இவ்வளவு நேரம் அப்படின்னு லொல்லு நாய் மாதிரி குழைச்சிருப்பா. தூர போலா, பிள்ளை போனவா வரலையேன்னு நானே பயந்துகிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தவங்களாம் போகிறதுக்கே லேட் ஆயிடுச்சுமா. அதனாலதான் நான் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கிளம்ப டைம் ஆயிட்டு. என் ஃப்ரெண்டு வேற கொஞ்ச நேரம் இருப்பேன்னிக்கிட்டு இருந்தாளா. அப்புறம் அவங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிடும்போது தான் நான் சாப்பிட்டேன்னா, அதனால லேட் ஆயிடுச்சுமா. முத வண்டியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு முத எல்லாம் கிளம்ப வேண்டியதானே. உன் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாளா இருன்னு. நீ தூர போவ. ஏம்மா அப்பா வந்துட்டாவளா வீட்டுக்கு? இல்லையம்மா, அவரு வேலைக்கு இல்ல போயிருக்காரு. அப்பா வேலைக்கு போயிருக்காவளா? நான் சின்னத்திர சித்தப்பா கூட பார்த்தேன் பைக்ல. வீட்டு பக்கமா தான் வந்த மாதிரி இருந்துச்சு. இல்லையம்மா, வீட்டுக்கு வரலையாப்பா. பஸ்ல அவங்க பைக்ல முன்னாடி பின்னாடி கிராஸ் ஆயிட்டே இருந்தாவம்மா. அவங்க வீட்டு பக்கம் தான், ஊருக்கு தான் வந்த மாதிரி இருந்தது. தெரியலையே, வேலைக்குல போனாரு. அப்பாதாம்மா, நான் நல்லா பார்த்தேன். அப்பாவும் சின்னத்திர சித்தப்பாவும் தான் பைக்ல வந்தாவ. அப்ப நேரா தோட்டத்துக்கு மறுபடியும் போயிருப்பாவுல. என்னன்னு தெரியலையே, ஒன்னும் சொல்லலையே. ஆஸ்பத்திரிக்கு எங்கேயும் போயிருப்பாரா இருக்குமா?
அன்னைக்கும் அவர் கூட தான் போனேன்னு சொல்லி சொன்னாரு. தெரியலம்மா. சரி அப்ப நீ ஃபோன் பண்ணி கேட்டுக்க. நான் போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு துணியை மாத்திட்டு வரேன். சரி போ, கை கால் மூஞ்சி கழுவிட்டு துணியை மாத்து. சரிம்மா. எம்மா, இவ பைக்குள்ள சாத்துக்குடிலாம் போட்டிருக்காவம்மா, ஜூஸ் போட்டு தரட்டா? எனக்கு வேண்டாம், நீ வேணா போட்டு குடி. ஐ ஜாலி, நான் போட்டு குடிக்க போறேன். லட்சுமி, லட்சுமி. வாங்குங்க. இப்பதான் உங்களுக்கு போன் அடிக்கலான்னு பார்த்தேன். ஆமா, எங்க உடம்புடிக்கா போயிட்டு வந்தீங்க? உங்களை சந்தியா பஸ்ல வச்சு பார்த்தேன்னு சொன்னா, சின்னத்துல கூட நீங்க பைக்ல போனீங்களாமே. எங்க போனீங்க? வீட்டுக்கு வந்துட்டாவளா அப்பான்னு கேட்டா, நீங்க எங்க போனீங்க? ஓ, சந்தியா பஸ்ல வந்திருக்காளோ? அப்ப நம்ம வரும்போது அவ பாத்திருக்கா போல இருக்க. நல்ல வேலை, மாத்திரை ஸ்லிப்பு எல்லாம் பழைய வீட்டுல அங்க கொண்டு வச்சுட்டு வந்தேன். என்னங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, ஆமா, சின்னத்துல கூட தான் பைக்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். இது மாத்திரை சீட்டு அது எல்லாம் அங்க பழைய வீட்டுல அங்க வச்சுட்டு வந்தேன். அங்கதானே இருந்துச்சு எல்லாம் மொத்தமா, அங்க தானே படுப்பேன். அதான் அங்க வச்சிருந்தேன், அது கூட சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வாரேன். எங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானும் ஆஸ்பத்திரிக்கு வந்திருப்பேன்ல. எதுக்கு போட்டுக்கிட்டு அங்கெல்லாம்? நான் சின்ன துறையை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். சரி, என்ன சொன்னாரு டாக்டர்? அது 1-2 வாரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருமா. அது கொஞ்சம் வீக்கா இருக்க, உடம்புல சத்து இல்ல, சத்து குறைபாடுன்னாங்க. ஓ அப்படியா? வேற ஒண்ணும் இல்லையே, அன்னைக்கு தான் போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்கல்ல. அப்ப இப்பயும் போயிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா முடியலையோ? இல்ல இல்ல, அன்னைக்கே வர சொல்லி இருந்தாங்க. அதான் இன்னைக்கு போனேன். இப்பதான் என்னென்னமோ டெஸ்ட் எடுக்காவல. அந்த ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அந்த டெஸ்ட் எடுக்கணும், யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னு என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் சொன்னாவ. அந்த ஆளு கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு வாரேன். என்கிட்டயும் சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன். சரி இருக்கட்டும். பிள்ளைங்க அம்மா சந்தியா எங்க போயிட்டு வந்தா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தா. அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இப்பதான் வந்தா. அவ இப்பதான் சொன்னா, அதான் இல்லையா அப்ப ஒன்றும் சொல்லலையே என்கிட்ட. என்ன அதான் உங்களுக்கு இப்ப போன் அடிச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். சரி சரி, ஒரு நாள் காப்பி போட்டு தரியா? இருங்க, அந்த போட்டு தரேன். லட்சுமி ஒரு நிமிஷம். இங்க நான் ஒரு 6 மாசத்துக்கு போல அங்க தோட்டத்திலே தங்கிக்கிட்டுறேன். என்ன ஏங்க? இல்ல, பனையத்து வந்துருச்சுல்ல, நான் அங்க பனை அறிக்கிட்டு அப்படியே பயணியை காய்ச்சிக்கிட்டு கருப்பட்டி காய்ச்சிட்டு அப்படியே அங்க கடந்துக்கிட்டுறேன். எங்க எப்பயும் பயணி கேட்க நான் தானே வருவேன். அப்ப நானும் உங்க கூட வந்து தங்கிக்கிட்டட்டுமா? ஏண்டா லட்சுமி, நீ என் கூட தோட்டத்துல வந்து தங்கிக்கிட்டேன்னா வேற பிள்ளைல யாரு பாப்பா? பொம்பளை பிள்ளைல ராத்திரி தனியா போட்டுட்டு வர முடியும்? நீ பாத்துக்க பிள்ளைகளோட. நான் பயணியை போட்டு நான் காய்ச்சிக்கிடுவேன். நீ எப்படா முடியும் போது வந்தா போதும். வேணா அவளையும் கூட்டிட்டு போவோம், சேர்த்து பாத்துக்கிடலாம். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் அங்க ஒரு 6 மாசம் தங்கி இருந்து எல்லாம் பாத்துக்கிடுறேன். நீ உனக்கு வேணா எப்பனா சோறு கொண்டு வரணும்னா வா, நான் ஏதாவது கேட்டேன்னா கொண்டு வா, இல்லைன்னா நான் கூட அங்க பொங்கி கட்டுறேன். இன்னத்துறையும் பணையத்து பூரா அங்கதான் தோட்டத்துல தங்க போறேன்னா, அதனால நான் பாத்துக்கிறேன். அவனுக்கு பணம் கம்மி தானே, அதனால அவன் மட்டும்தான் தங்குறான். அதனால நாங்க 2 பேரும் பாத்துக்கிடுவோம். என்னமோ சொல்றிய, உடம்பு வேற முடியல இந்த நேரத்துல, எதுக்கு போட்டு தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிடுவேன். நீ எனக்கு ஒரு தடவை காப்பி மட்டும் தா, குடிச்சிட்டு நான் அங்க போய் கொஞ்ச நேரம் படுக்கேன். போ போ. பணையத்தை ஆரம்பிச்சா 6 மாசம் எல்லாம் தோட்டத்துல கிடந்துதான் எல்லாம் செய்வாவ. பிள்ளைகளையும் வேற காலேஜுக்கு அனுப்பணும், பார்க்கணும். நமக்கு அது சரிப்பட்டு வராது. இருந்தாலும் இவரை ஒத்தியில விடவும் நமக்கு சங்கடமா இருக்கே.